அனைவருக்கும் வணக்கம். தமிழக எல்லைப் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து தொடர்ச்சியாக அட்டூழியங்களை அரங்கேற்றம் செய்யும் கேரளா அரசாங்கம். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு தடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. போராட்ட களத்திற்கே வராத தமிழ்நாட்டினுடைய இதர கட்சிகள் தொடர்ச்சியாக தனியாளாக நின்று கேரள அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். தமிழ்நாடு, கேரளா இந்த இரண்டு மாநிலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தாளூர் என்கின்ற நிலப்பரப்பு. இது தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலப்பரப்பிற்குள் கேரள அரசாங்கம் அத்துமீறி நுழைந்து ஒரு அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறது. அந்த அறிவிப்பு பலகையில் தாளூர் என்கின்ற நிலப்பரப்பு கேரள எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பாக ஒரு அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அந்த நிலப்பரப்பை கையகப்படுத்தி ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு தடுக்காமல் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. இவர்களுக்கு தமிழர்களினுடைய நிலங்கள் பறிபோவதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. தமிழர்களினுடைய வளங்கள் பறிபோனாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். தமிழர்களினுடைய உரிமைகள் பறிபோனாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தமிழர்களுக்கானவர்களா என்றால் இவர்கள் தமிழர்களுக்கானவர்கள் அல்ல. கேரளத்திலே அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மலையாளிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்திலே அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக கன்னடர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்தவன் போனவன் எல்லாம் தன்னை தமிழனாக அடையாளப்படுத்தி கொண்டு தமிழனை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவுதான் தமிழர்களுடைய நிலங்கள் பறிபோகின்ற பொழுதும், தமிழர்களினுடைய வளங்கள் பறிபோகின்ற பொழுதும், தமிழர்களினுடைய உரிமைகள் பறிபோகின்ற பொழுதும் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பார்கள். அதைத்தான் இந்த திமுக அரசும் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டினுடைய இதர கட்சிகள் இவர்கள் அனைவரும் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு கைகூலியாக செயல்படுகிறார்கள். போராட்ட களத்திற்கு வர தயங்குகிறார்கள். மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இவர்கள் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கவே முயற்சிக்கிறார்கள். போராட்ட களத்திற்கு வருவதே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னை தமிழ்நாட்டினுடைய ஒரே பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டு திரிகின்ற இந்த விஜய் அவர்கள் மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த விஜய் வந்து நிற்பான் என்று சொல்லுகின்ற இந்த விஜய் அவர்கள் இந்த போராட்ட களத்தில் வந்து நிற்கவே இல்லை. மாறாக இவர் திரிசாவுடன் ஜோடி சேர்ந்து நிற்பதையே இவர் ஆர்வம் செலுத்தி வருகிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஒரு பிடி மண்ணை கூட கேரள அரசாங்கத்திற்கு நாங்கள் தரமாட்டோம், இந்த அறிவிப்பு பலகையை எடுக்கும் வரை நாம் தமிழர் கட்சி உறுதியாக போராட்ட களத்தில் நிற்கும் என்று இன்று வரை போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த மண்ணிற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யார்? இந்த மண்ணினுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யார்? தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய உரிமைக்காக நின்று கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கேரள அரசாங்கம் தமிழக எல்லை பகுதிக்குள் மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகளை அதிகமாக இந்த கேரள அரசாங்கம் கொட்டிவிட்டு சென்றது. இதையெல்லாம் தடுக்காத இந்த திமுக அரசு, இதுக்கெல்லாம் போராட்ட களத்திற்கு வராத தமிழ்நாட்டினுடைய இதர கட்சிகள், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நம்ம நடிகர் விஜய் அவர்கள், இவர்கள் யாருமே அதன் மீது, அந்த கேரள அரசாங்கத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அங்கேயும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கேரள அரசாங்கத்தை எதிர்த்து போராடி அந்த கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை திரும்ப கேரள அரசாங்கமே எடுத்து செல்லக்கூடிய வகையில் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியது. இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வள கொள்ளை கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டது. அப்போதும் இதை தடுக்க வேண்டிய திமுக அரசு தடுக்கவே இல்லை.
இதர கட்சிகளும் போராட்ட களத்திற்கு வரவே இல்லை. தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளையை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடி கொண்டு இருந்தது. அதனுடைய விளைவாக இன்று கனிம வள கொள்ளைகள் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மண்ணினுடைய மக்களுக்காக அரசியல் செய்பவர்கள் யார், இந்த மண்ணினுடைய மக்களின் உரிமைக்காக அரசியல் செய்பவர்கள் யார் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தன்னை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழர்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.